வணக்கம். இன்று விஸ்வகர்மா ஜெயந்தி. விஸ்வகர்மா தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 5 தலைகளுடன் சதாசிவமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். வெண்மையாக ஒரு முகம், வாமதேவம் என்னும் முகம் கருநீலமுடையது, அகோர முகம் சிகப்பாக இருக்கும், தத்புருஷ முகம் மஞ்சள் நிறம், ஈசான முகம் பச்சை நிறம், சரீரம் பொன்னரத்தில் இருக்கும், 10 புஜங்கள், குண்டலங்கள் காதில் இருக்கும், பொன்னாலாகிய பீதாம்பரம், நாகங்கள் உடலில் வசிக்கும், உத்ராட்ச மாலை ஆபரணமாக பூண்டிருப்பார், புலித்தோல் ஆடையை தரித்த அமைப்பு பெற்றவர். 5 முகங்களை உடைய விஸ்வகர்மா தாமரை மலர் மீது ஒரு காலை தொங்க போட்டபடி ஒரு காலை மடித்தபடி அமர்ந்திருப்பார். தனது 10 கரங்களில் சிவமணி மாலை, அக்கமாலை, தாமரை மலர், நாகபாசம், சூலம், சிவனின் வில், பிலாகம், வீணை, அம்பு, பானம், சங்கு, சக்கரம் போன்றவற்றை தமது 9 கரங்களில் வைத்துள்ளால் ஒரு கரத்தை அனைவரையும் ஆசீர்வதிக்கும் பொருட்டு வைத்திருக்கிறார். எனக்கு விஸ்வகர்மா தோற்றம் அறிமுகமானது வெண்ணிற தாடியோடு இருக்கிற அந்த உருவம் தாங்க. எங்கள் அப்பா ஒரு ஃபோட்டோ வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வச்சுருந்தாங்க. என் மனசில் நிலச்சிருக்கிற உருவம் இந்த உருவம் தான். ஆனால் 10 கை இருக்கும். 10 கையிலையும் ஐந்தொழில் பார்க்குறவங்களுக்குரிய ஆயுதங்கள், அந்த வேலை செய்கிறதுக்குரிய ஆயுதங்கள் இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். விஸ்வகர்மாவின் 5 முகங்களிலிருந்து 5 பிள்ளைகள் தோன்றியதாக சொல்கிறார்கள். மனு என்ற சாணக ரிஷி, மய என்ற சனாதன ரிஷி, துவஷ்டா என்ற அபுவச ரிஷி, சில்பி என்ற பிரட்சை ரிஷி, விஸ்வஞராகிய சுபர்ணச ரிஷி இவங்க தோன்றினாங்க. இவங்களோட சந்ததிகள் தான் இந்த 5 தொழில்களை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன? இரும்பு தொழில் பார்க்குறவங்க மனு, மரத்தொழில் பார்க்குறவங்க மய, உலோக தொழில் பார்க்குறவங்க துவஷ்டா, சிற்ப வேலை பார்க்குறவங்க சில்பி, ஆபரண தொழில் பார்க்குறவங்க விஸ்வஞ, விஸ்வ பிராமணர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பக்கம் விஸ்வகர்மா தொழில் தான் நமக்கு முதன்மை. அந்த சாதின்றதே தொழில் அடிப்படையாக கொண்டதுனால விஸ்வகர்மா அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மிக முக்கியமான விஷயம் பாபுஜி அவர்கள் சொல்லியிருப்பார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் சொல்லவில்லை. விஸ்வகர்மா என்பதை காட்டிலும் விஸ்வ பிராமன் என்றுதான் முதலில் இந்த சமுதாயம் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டது. ஆனால் அதை நாளில் இந்த விஸ்வ பிராமன் என்று விட்டுவிட்டீர்கள். ஆக்சுவலாக உண்மையிலே இது எல்லோரும் பேசுகிறார்கள். மனுநீதி எடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், எதிர்பார்த்தை எடுக்கிறோம், ஆதரிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நாட்டில் சமத்துவம் பேசுகிறார்கள், சமூக நீதியை பேசுகிறார்கள், நாங்கள் பிராமண ஆதிக்கத்தை என்று எடுத்து சொல்கிறார்கள். ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் இந்தியாவிலேயே பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக போர் எடுத்த மையமாக இருந்தது விஸ்வகர்மா சமுதாயம் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.